ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய முதலாம் ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவத்தின் முதலாம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம். நாரத முனிவருக்கும் வியாசதேவருக்கும் இடையான உரையாடல். இங்க உங்ககிட்ட இருக்கிற உரையாடல் நடக்குது. சரி, ஸோ நாரத முனிவருக்கு வியாசருக்கு உரையான உரையாடல். அதை ஏன் கேட்கணும்? நாரதருக்கு வியாசருக்கான உரையாடலை ஏன் கேட்கணும்? நம்ம அதனுடைய நோக்கம் என்ன? அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாரத முனிவர் யாரு, வியாசதேவர் யாரு, அவங்க 2 பேரும் பேசின்றதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ போன வகுப்புல நாங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் என்ன பார்த்துட்டு இருந்தோம் போன வகுப்புல? எப்படி அவர் நாரத முனிவர் எப்படி நாரத முனிவர் ஆனாரு? நாரத முனிவர் எப்படி நாரத முனிவர் ஆனாரு? யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எஸ், பக்தி வேதாந்த சுவாமிகளான பாகவதர்கள், பகவத் பக்தர்கள், தூய பக்தர்களுக்கு சேவை செஞ்சதுனால அந்த வேலைக்காரியோட பையன், ஒரு சாதாரண வேலைக்காரோட பையன் நாரத முனிவர்கள் அந்தஸ்துக்கு வந்தார். ஒரு தூய பக்தரா என்ன ஆயிடுச்சு? அந்த நாரத முனிவர் முந்தைய பிறவியில் ஒரு வேலைக்காரருடைய பையனா இருந்தார். அவங்க வீட்டுக்கு சாதுக்கள் ஒரு 4 மாசம் தங்கி இருந்தாங்க. மழைக்காலத்தில், அப்போ அன்னைக்கெல்லாம் மழைக்காலத்தில் சாதுக்கள் பிரயாணம் பண்ண முடியாது. நல்லா 4 மாசம் சதுர் மாசம் நல்லா மழை பெய்யும். அப்போ ஒரு இடத்துல தங்கி இருந்து இந்த மாதிரி ஹரிக்கதையெல்லாம் கிருஷ்ணர் கதையெல்லாம் பேசுவாங்க. அதை கேட்டது இந்த குழந்தை கேட்டுட்டு இருந்தது. அதனால அந்த குழந்தைக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிது? அந்த பக்தர்களுக்கு சேவை பண்ற பாக்கியம், அவங்ககிட்ட இருந்து கேட்கிற பாக்கியம்லாம் கிடைச்சு அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னா, திடீர்னு அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே உறவு அவங்க அம்மா தான். அப்பாவும் கிடையாது, சொந்தக்காரங்களும் கிடையாது, அம்மா மட்டும்தான் உறவு. அந்த அம்மாவும் இறந்து போயிட்டான். அப்ப என்ன பண்ணுவான்? அந்த சின்ன குழந்தை, 5-6 வயசு குழந்தை, அந்த 6 வயசு குழந்தை அம்மாவே இழந்துடுது. நம்மளா இருந்தால் என்ன பண்றது தெரியாது, ஆனால் அது மாதிரி சுத்தின்னு இருப்போம். ஆனா இந்த குழந்தைக்கு என்ன வந்தது? இந்த சாதுக்கள் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கு. எப்படி கிருஷ்ணரை தியானம் பண்ணணும், எப்படி கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும், எப்படி அவருக்கு சேவை பண்ணணும், எப்படி பகவானை நினைச்சிட்டே இருக்கணும், இதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஞாபகம் வந்து. அப்போ அந்த குழந்தை உட்காந்துட்டு பகவானே தியானம் பண்ணிட்டு இருந்தார். பகவானுடைய லீலைகள், அவரது நாம ரூப குணாதிசயங்கள், அந்த சாதுக்கள் என்னென்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் அப்படி ஞாபகப்படுத்தின்றது. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம் நம்ம என்னன்னா, அப்படியே ஞாபகப்படுத்திட்டே தியானம் பண்ணிட்டு பகவானுடைய லீலைகளை தியானம் பண்ணிட்டே இருந்ததுனால அந்த குழந்தைக்கு பகவான் தரிசனம் கொடுத்தார். பகவான் நேருக்கு நேர் பார்த்தார். அப்படியே கிருஷ்ணர் எப்படி இருந்தாருன்னா, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு கலர் இருக்கும் இல்லையா, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராணி, அப்படி அழகு, தலையெல்லாம் சுருள் கூந்தல், அப்படியே சுருளா முடி. அப்படி பார்த்து கிருஷ்ணரை தரிசனம் பண்ணி அந்த குழந்தைக்கு அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அப்புறம் மறைச்சிட்டாரு. திருப்பி முயற்சி பண்றாரு, பார்க்க முடியல. 1 செகண்ட் பகவான் தரிசனம் பண்ணார். நம்ம இங்கிருந்து செலவு பண்ணி திருப்பதி போனா 1 செகண்ட் பெருமாளை பார்த்து ஜெருகண்டின்றாங்கல்ல, 1 செகண்ட் தான் பெருமாளை பார்த்துருப்போம். போங்க ஜெருகண்டி அங்க கூட்டம் நிறைய இருக்கு, போங்க. அப்ப என்ன 1 செகண்ட்ல என்ன பார்க்க முடிஞ்சது? சரி, 1 செகண்டா பகவான் தரிசனம் கிடைச்சதே, இனி எப்பயாவது வரும்போது திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இந்த குழந்தை என்ன பண்ணுது? திரும்ப முயற்சி பண்றாரு, பகவானை பார்க்க முடியல. அப்போ பகவான் பேசினார். இந்த குழந்தைகிட்ட, நீ என்னை தரிசனம் பண்ணி இல்லையா, நான் ஏன் உனக்கு தரிசனம் கொடுத்தேன்னா உன் ஆசையை தூண்டுறதுக்காக தான். இப்போ பகவான் என்ன பண்ணுவாராம்,
பகவான் நமக்கு சேவை கொடுத்து தரிசனம் கொடுத்து நம்ம மேலே ஆசையை தூண்டிடுவார். அதுக்கப்புறம் என்னாகும், நம்ம பகவானை பார்க்க மாட்டோமா, தரிசனம் பண்ண மாட்டோம், ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணிடுவார். அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஏக்கத்தை உண்டு பண்ணிட்டாரு. இப்போ அந்த குழந்தை திரும்பி பார்க்க முயற்சி பண்ணுறாரு, பார்க்க முடியல. அப்போ பகவான் என்ன சொல்றாரு, இந்த பௌதிக உடலோடு நீ என்னை அடைய முடியாது, இந்த பௌதிக குணங்கள் இருக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட வர முடியாது, நீ தூய்மை அடையணும், இந்த உடல்லேருந்து நீ விடுபடணும், நீ தூய்மை அடையணும் அப்படின்னா நீ என்னை நினச்சிட்டே இரு, பக்தி பண்ணிட்டே இரு, இந்த உடலை விட்டு நீ என்கிட்ட வந்துடுவேன். இந்த பௌதிகத்தில் பற்றுதல் இருக்கிற வரைக்கும் பகவான்கிட்ட போக முடியாது. அந்த குழந்தைகிட்ட பகவான் சொல்றார், இந்த பௌதிக உலகத்தில் யாருக்கு பற்றுதல் இருக்கோ அந்த பற்றுதலை விடுற வரைக்கும் என்கிட்ட வர முடியாது. ஆனால் பௌதிக பற்றுதல் அறவே போகணும். பௌதிக பற்றுதல், உலக விஷயங்களில் பற்றுதல், பௌதிக ஆசை, இதெல்லாம் போகணும். இதெல்லாம் போனாதான் கிருஷ்ணர் மேலே பற்றுதல் வரும். இல்லை இப்படி சொல்லலாம், கிருஷ்ணர் மேலே பற்றுதல் அதிகரிக்கணும்னு ஆசைப்படுறவங்க பௌதிக பற்றுதலை குறைச்சிக்கணும். பௌதிக பற்றுதலேருந்து, பௌதிக பந்தத்திலேருந்து அப்படியே வெளியே வரணும். மெல்ல மெல்ல பௌதிக பந்தத்திலேருந்து வெளியே வரணும். பௌதிக பந்தத்திலேருந்து வெளியில் வராத வரைக்கும் நம்ம கிருஷ்ணர் மேலே பற்றுதல் அதிகரிக்காது. அப்புறம் இந்த குழந்தை அடுத்த பிறவியில் சொல்றாரு, அவர் எப்படி நாரத முனிவர் ஆனாரு, வியாசர்கிட்ட சொல்றாரு. வியாசர் யாரு? பகவானுடைய அவதாரம். வியாசர் யாரு? பராசருடைய பையன். வியாசர் யாரு? நாரதருடைய சீடர். அவர் சீடர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ வியாச மகரிஷி யாரு? பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே. ஸோ வியாசதேவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். வியாசதேவர் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். அவர் வேதங்களை தொகுத்துவதற்காகவே பகவான் அவதரித்து வந்தார் வியாசதேவரா. அவர் பராசரின் புதல்வர். பராசருக்கும் சத்தியவதிக்கும் குழந்தையா வந்தார். ஒரு நாள் பராசர முனிவர் இருக்காரு, அவர் அதீத ஆற்றல் படித்த ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் போட்டில் போயிட்டு இருக்காரு. போட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த சத்தியவதின்னு ஒரு பொண்ணு தான் போட்டு ஓடிட்டு இருக்கா. சத்தியவதி வந்து மீன் குலத்தை சார்ந்தவர். மஷ்யகாந்தான்னு பேர் அவர். இந்த மீன் குளத்தில் இருக்கிற உடம்புல துர்நாற்றம் வீசும், கவிச்ச வாடை அடிக்கும். மீன் குளத்தில் பிறந்தவங்கள அந்த மீன் வைக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட எப்படி ஒரு துர்நாற்றம் வீசிட்டே இருக்கும். குளிக்கலாம் மாட்டாங்க, டர்ட்டியாக இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு மீன் குளத்தை சார்ந்த பொண்ணு, அவள் படகு ஓட்டின்னு போகிறா. இந்த படகு ஓட்டின்னு போகும்போது இந்த பராசரர் படகுல உட்காந்துருக்காரு, இந்த போட்டில் உட்காந்துருந்தார். அப்போ பார்த்தா பராசர் வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. பராசரர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சாதாரண நபர் இல்லை, அவர் ரொம்ப சிறந்த ஒரு பக்தர். அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் பார்க்குறாரு, ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்குது, நட்சத்திரங்கள்லாம் மங்களமாக இருக்குது, சூழ்நிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் இதயத்தில் பரமாத்மா சொல்கிறார், பகவான் சொல்கிறாரு, நான் இப்போ அவதரிக்கணும், நான் இப்போ அவதரிக்க போகிறேன். அப்போ பராசரர் புரிஞ்சிட்டாரு. அப்போ சத்தியவதிட்டு சொன்னார், இப்போ பகவான் இந்த பூமியில் குழந்தையா வரப்போகிறாரு, அந்த குழந்தைய நீ தாங்கிக்கணும், உன் கருவில் அந்த குழந்தைய தாங்கிக்கணும். அப்போ சத்தியவதி சொன்னா, நான் கன்னி பொண்ணாச்சே, எனக்கு கல்யாணம் ஆகலையே, எப்படி நான் கர்ப்பவதியாக முடியும், அப்புறம் என்ன யார் கல்யாணம் பண்ணிக்குவா? அப்போ பராசரர் சொன்னார், இந்த சேவை நீ செய்தா, பகவானுக்காக இந்த சேவை நீ ஏற்றுண்டினா, பகவானுக்கு உனக்கு குழந்தையா வரப்போறா, நீ பண்ண பாக்கியம், அந்த சேவை நீ ஏற்றுண்டா நான் உனக்கு வரம் கொடுக்குறேன். நீ உன் கன்னி தம்பியும் போகாது, அது மட்டும் இல்லை, உன் உடம்புல இருக்கிற இந்த துர்நாற்றம் போய் உன் உடம்புல அரோமா சென்ட் ஸ்மெல் வரும், அது காடு பூரா மணக்கும். சத்தியவதியோட உடம்புல அரோமா சென்ட் ஸ்மெல், நம்மளாம் சென்ட் அடிச்சாதான் ஸ்மெல் வரும், சத்தியவதி சென்ட் போடாமலே ஸ்மெல் வரும். ஸோ சத்தியவதிக்கு வர கொடுத்தார் பராசரன். அப்போது அந்த வியாசதேவர் வந்து சத்தியவதி குழந்தையா வந்தார். குழந்தை பிறந்த உடனே அடுத்த செகண்ட் இளம் வாலிபன் ஆயிட்டார். இந்த சினிமாலெல்லாம் ஒரு பாட்டில் ஹீரோ பணக்காரன் ஆயிடுவார் இல்லையா, குழந்தையா இருந்து இளைஞர் ஆயிடுவார். அது கூட 6 நிமிஷம் ஆகும் அந்த பாட்டு முடிகிறதுக்கு. ஆனால் இங்கே வியாசதேவர் ஒரே செகண்டில், இது நிஜம், சினிமாவில் உள்ளது பொய், ஆனால் இது நிஜம், அம்மாவுக்கு கருவிலிருந்து குழந்தையா வந்தார், அடுத்த நிமிஷம் இளம் வாலிபன் ஆயிட்டாரு. அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணார். ஓ தாயே சத்தியவதியே, நான் இந்த பூமியில் அவதரிக்கிறதுக்கு நீ காரணமாக இருந்ததுனால, நீ எப்போ என்ன உன் மனசில் நினைக்கிறியோ அப்போ நான் வந்து உனக்கு தரிசனம் கொடுப்பேன். நீ எப்போ என்ன நினச்சாலும் உனக்கு எதாவது உதவி வேணும்னா என்னை கூப்பிடு, நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போய் பத்ரி ஆசிரமத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் தவம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய குரு தான் நாரதர். நாரதர் யாரு? பிரம்மாவுடைய பையன். நாரதர் யாரு? நாரதர் பிரம்மாவுடைய புதல்வன். அப்புறம் பகவான் வியாசதேவர் குரு. வியாசருடைய குரு, பகவானின் பக்தன், பகவானால சக்தியா வைக்கப்பட்ட அவதாரம், பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். நாரதரை வந்து நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம்.
நாரத முனிவர் நீங்க யாரு கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். நாரத முனிவர்னா அவர் முனிவர் கூடயும் சேர்த்துக்கலாம். நாரத ரிஷினா நாரத ரிஷி மகரிஷியோட சேர்த்துக்கலாம், நாரத மகரிஷி. நாரதரை தேவர்கள் கூட சேர்த்துக்கலாம், தேவ ரிஷி நாரதர், தேவ ரிஷி நாரதர், நாரத முனி, நாரத மகரிஷி, நாரத ரிஷி, பக்தர் நாரதர், எப்படி வேணா சேர்த்துக்கலாம். அவர் இல்ல பாகவதர், நாரதர் ஒரு பாகவதர், நாரதர் ஒரு பக்தர், நாரதர் ஒரு முனிவர், நாரதர் ஒரு ரிஷி, நாரதர் ஒரு மகாரிஷி, நாரதர் ஒரு தேவ ரிஷி. ஏன்னா அவர் 3 உலகத்துக்கு பிரயாணம் பண்ணுவார். இங்க பிரபா சொல்றாரு, இங்க ஆக்சுவலி இங்க ஸ்லோகமே என்ன சொல்லுதுன்னா, இந்த 37ஆம் பதத்துல இங்க வந்து வியாசர்கிட்ட பேசிட்டு, நாரதர் வியாசர் பேசிட்டு இருந்தாங்க, அவருடைய சீடர்கிட்ட பேசிட்டு அவர் பாட்டுக்கு அப்படி போறாரு. அவர் எங்க வேணாலும் போகலாம். நாரதருக்கு ஒரு ஃப்ரீ பாஸ்போர்ட் விசா இருக்கு. நாரதர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரீ பாஸ்போர்ட் விசா இருக்கு. அவர் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் எமிகிரேஷன்ல போய் நிக்க வேண்டியது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் மாதிரி டிராவல் பண்ணிட்டே இருப்பார். இங்க பிரபுபா என்ன சொல்றாரு பொருளுரையில, இந்த பூமியில ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு 1008 சட்டத்திட்டம் வச்சிருக்காங்க. முதல்ல விசா அப்ளை பண்ணணும், அப்புறம் பாஸ்போர்ட் இருக்கணும், அப்புறம் அங்க வந்து எமிகிரேஷன் போகணும், அங்க வந்து அந்த விசாவை காமிக்கணும். அவங்க நீ எதுக்காக வரீங்கன்னு கேட்பாங்க, அதுக்கான காரணத்தை சொல்லணும். நீங்க எவ்வளவு நாள் அங்க இருக்க போறீங்கன்னு கேட்பாங்க, அதுக்கான காரணத்தை சொல்லணும். இதெல்லாம் சொல்லி அந்த விசா சாங்ஷன் ஆச்சுன்னா நீங்க போகலாம். இப்ப இங்கிருந்து அமெரிக்கா போகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போனால் நினச்செல்லாம் போயிட முடியாது. இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகணும்னா முதல்ல நமக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கணும், நம்மளுடைய பாஸ்போர்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு விசா எடுக்கணும். அந்த விசா எப்படி அப்ளை பண்ணணும், இந்தியாவுக்குள்ள ஒரு அமெரிக்கன் எம்பசி இருக்கும், இந்தியாவில் ஒரு அமெரிக்கன் எம்பசி, அங்கே போய் நம்ம விசா அப்ளை பண்ணணும். அப்போ அவங்க கேட்பாங்க, உங்கள் வருமானம் என்ன, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுறீங்க, அங்கே போய் என்ன பண்ண போறீங்க, எவ்வளோ நாள் தங்க போறீங்க, யாரை பார்க்க போறீங்க, எங்கே தங்க போறீங்க, உங்கள் செலவெல்லாம் யார் ஏற்றுக்குவா, இவ்வளவு கேள்வி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி இன்டர்வியூ வச்சு அதில் அவங்க ஓகே அப்படின்னு சாங்ஷன் பண்ணால் நீங்கள் அமெரிக்காவில் நுழையலாம். அப்புறம் நீங்கள் 1 மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு அமெரிக்காவில் 1 மாதம் நீங்கள் விசா எடுத்துகிட்டு போனீங்க, அதுக்கு மேலே ஒரு நாள் நீங்கள் இங்கே இருக்க முடியாது. அதுக்கு மேலே அந்த 30 நாள் விசா முடிஞ்சால் அடுத்த செகண்ட் நீங்கள் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், நாட் அலோடு. அதுக்கு மேலே ஒரு நாள் அங்கே தங்க முடியாது, தங்குனா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓ இவன் வந்து 1 மாதம் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து ஒளிஞ்சிருக்கான், அவனை பிடிங்க அப்படின்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டு. அப்போது இந்த பூமியிலேயே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளவு சட்டத்திட்டம் வச்சுருக்காங்க. ஆனால் பகவானுடைய உலகத்துக்கு எந்த சட்டம்லாம் போக முடியுமா? இல்லை வேறு கிரகத்துக்கு போகணும். இன்றைக்கி நிறைய பேர் வேறு கிரகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க, பகவானுடைய உலகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் உண்டு. அந்த சட்டத்திட்டங்களை நம்ம பின்பற்றினா அங்கே போகலாம். தேவலோகத்துக்கு எப்படி போகிறது, பகவானுடைய உலகத்துக்கு எப்படி போகணும், கைலாசத்துக்கு போக என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. பிரம்மலோகத்துக்கு போக என்ன பண்ணணும், சந்திர மண்டலத்துக்கு போக என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் சில சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தகுதி இருந்தால் அங்கே போகலாம். ஆனால் நாரத முனிவர் எப்படின்னா, அவர் எங்கே வேணாலும் போவார். அவர் கீழே பாதாள லோகத்துக்கு போவார், மேலே சொர்க்கலோகத்துக்கு போவார், அவர் பிரம்மலோகத்துக்கும் போவார், கைலாசம் வைகுண்டம் எங்கேனாலும் போவார். அவர் கையில் அந்த பாஸ்போர்ட் வச்சிருக்காரு. இந்த பாஸ்போர்ட் என்னது, ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல், ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. கீர்த்தனை பாடிட்டே இருப்பார். அவர் கையில் ஒரு வீணை இருக்கு, நாரது கையில் ஒரு வீணை. அந்த வீணையை வச்சுட்டு பாடிட்டே இருப்பார். 24 hours சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தர்ஷதப்ரதா. 24 மணி நேரம் கிருஷ்ணாவுடைய புகழே பாடிட்டு இருக்கு, உறுதியான மனதோடு. நாரதுடைய வீணை பேர் என்னது? நாரதர் கையில் ஒரு வீணை இருக்கிறது பேர் தெரியுமா? அதுக்கு மகதின்னு பேர். மகதி. சிலப்போ குரு வந்து தீட்சை கொடுக்கும்போது மாதாஜி இந்த பேரில் கொடுக்கும், மகதி அந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கு. ஸோ நாரத முனியோட சிறப்பு என்னது? அவர் எங்கேனாலும் போவார், அவர் எங்கேயுமே தங்குறது இல்லை. அது என்ன ஆகுன்னா, ஒரு தடவை தக்ஷன் வந்து சபிச்சிட்டார். என்ன பண்ணுவார், தக்ஷ பிரஜாபதி இருக்கார் இல்லையா,
தக்ஷ பிரஜாபதியோட வேலை என்னன்னா சந்ததிகளை உற்பத்தி பண்ணணும். இந்த வேலை இந்த சேவை யார் கொடுத்துருக்கா? தக்ஷனுக்கு வந்து சந்ததிகளை உற்பத்தி பண்ற சேவை யார் கொடுத்துருக்கா? பிரம்மா. பிரம்மாவுக்கு அந்த சேவை யார் கொடுத்தா? பகவான். அப்ப தக்ஷன் யாருடைய சேவையில் ஈடுபடுறாரு? பகவான். சோ பகவானுடைய சேவையில தக்ஷன் ஈடுபடுறாரு. தக்ஷன் என்ன பண்றாரு? நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்ணணும். இப்ப தக்ஷன் என்ன பண்ண ஒரு 1000 குழந்தைகள் உற்பத்தி பண்ணார். 1000 குழந்தைகள் உற்பத்தி பண்ணி அந்த குழந்தைகளை வந்து தவம் செய்யறதுக்காக காட்டு காமிச்சார். எதுக்கு குழந்தைகளை தவம் செய்ய காட்டு காமிச்சாங்க? வீட்டுல வந்து பட்டு மெத்தையில படிக்க வச்சு சில்வர் பூல்ல வந்து பால் ஊட்டுறது இல்லை. எதுக்கு காமிச்சாங்க? தப வாழ்க்கை வேணும். மனித வாழ்க்கை வந்து தவம் விரதம் பண்றது. சின்ன வயசுல குழந்தைகள் தவம் பண்ணலைன்னா பெரியவங்க ஆனா சோம்பேறிகளா ஆயிடுவாங்க. சோம்பேறிகளாகவும் என்னவாங்க? அப்ப பெற்றோர்ஸ் தான் அவங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கணும். குழந்தைகளை வந்து நம்ம சின்ன வயசுல ட்ரைனிங் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நாம தான் சேவை பண்ணிட்டு இருக்கணும். 2K கிட்டலாம் அப்படிதான், 80 கிட்ட அப்படி கிடையாது. 80ல பிறந்த குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணுவாங்க. இப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கு அப்பா அம்மா சேவை பண்றாங்க. அப்படியே மாறிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? குழந்தைகளுக்கு தப வாழ்க்கை வாழ வைக்கணும். டேய், இன்னைக்கு காலையில சாதம் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுடா, அம்மா பழைய சாதம் சாப்பிட்டுக்கிறேன், நீ இட்லி தோசை சாப்பிட்டுக்கூடாது. நோ, அவனை உட்கார வச்சு இன்னைக்கு பழைய சாதம் தான் சாப்பிடணும். இல்ல நீ பழைய சாதம் சாப்பிட்டு எனக்கு தோசை கொடுன்னு சொல்லக்கூடாது. அப்போ அதை சொல்லிக் கொடுக்கணும். பழைய சாதம் சாப்பிட்றது வந்து இது வேஸ்ட் ஆகக்கூடாது, பிரசாதம் வேஸ்ட் ஆகக்கூடாது. காலையில் வந்து கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதை நைட் சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு இட்லி இருந்தால் தான் சாப்பிடுவேன், தோசை இருந்தால் தான் சாப்பிடுவேன். நோ. நிறைய உதாரணம் இருக்குது. 80 இருந்த குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் போகும்போது யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பாங்க. வருஷம் யூனிஃபார்ம்லாம் வாங்கி தர மாட்டாங்க. இப்போ இந்த வருஷம் யூனிஃபார்ம் தைச்சு தருவாங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம்? அதை ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் வளர்ந்துருவேன். நான் வந்து 5ஆம் கிளாஸில் ஒரு யூனிஃபார்ம் போட்டேன்னு வச்சுங்களேன், 6ஆம் கிளாஸ் போகும்போது நான் கொஞ்சம் வயர்ந்துருவேன். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்டிச்சிங் ஓப்பன் பண்ணி விடணும். அது தெரியும் நல்லா. அப்படிதான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு இப்படி அனுப்பிச்சுட்டா போவாங்களா? இன்னைக்கு குழந்தைகள் அப்படி அனுப்பிச்சா போவாங்களா? துணியே இல்லாமல் தைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்புறம் துணி ஓப்பன் பண்ணும். எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க? எனக்கு துணி எடுத்து கொடுக்கும் போதே கொஞ்சம் லூஸாக தான் தருவாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் வளர்ந்துருவான், அதனால கொஞ்சம் பெருசாக எடுத்து தைச்சிருவோம். பேண்ட்டு வந்து இல்லை அதான் பேண்ட் ஷர்ட் வந்து பேண்ட் ஷர்ட் தைக்கும் போதே கொஞ்சம் லூஸாக தைப்போம். அப்போ சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ லூஸாக தைக்கிறீங்க? அதான் எனக்கு போகிறோம் தொலைன்னு இருக்குன்னு சொன்னா, இல்லை நீ வளர்ந்துருவேன், இப்படி போடுன்னு, கொஞ்ச நாள் நீ வளர்ந்துருவேன், இப்படியே சொல்லி தைச்சு கொடுத்தாங்க. அது போதாதுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த மாமாவோடைய ட்ரெஸ்ஸு, சித்தப்பாவுடைய ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி அவங்க வேற புது ட்ரெஸ் வாங்கிட்டு அதை நமக்கு தருவாங்க. இது மாதிரி தான் வாழ்ந்தது 80களில். இப்பெல்லாம் நோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மாமாவோட ட்ரெஸ்ஸா? ஐயா, அதெல்லாம் நான் போட மாட்டேன். சித்தப்பாவுடைய ட்ரெஸ்ஸா? அவருடைய காலம் என்ன, என் காலம் என்ன? கூட பிறந்தவன் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன். இல்லையா? அப்போ வந்து இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. ஆனால் நம்ம ட்ரெயின் பண்ணணும் குழந்தைகளை. கௌமாரம் ஆக்கின்றே பிரஜான் தர்மான் பாகவதாயக துர்லப மானுஷ ஜென்மம். இந்த குழந்தைகளுக்கு வந்து 5 வயசுலேருந்தே கிருஷ்ண பக்தி சொல்லிக் கொடுக்கணும். அப்போ வேத காலத்தில் என்ன பண்ணாங்க? 5 வயசுல குருக்குள் அனுப்பிச்சிருவாங்க. குருக்குள்னா குடிசைதான், அங்கே பெரிய அரண்மனையெல்லாம் கிடையாது. ராஜாவுடைய பையனாக இருந்தாலும் குடிசையில தான் தங்கணும். குருக்குள் எப்படி இருக்கும்? குடிசைதான். அப்போ அங்கே சில்வர் புள்ளையெல்லாம் பிரசாதம் ஊட்ட மாட்டாங்க. குருவுடைய மனைவி அன்னைக்கு பானையில் என்ன சமைச்சிருக்காங்களோ அதுதான். இல்லை குருவுக்காக போய் பிக்ஷை எடுத்து வரணும். அந்த பிக்ஷை எடுத்து வந்து என்ன பிரசாதமோ அதான் சாப்பிடணும். அதான் குருக்குள். குரு வந்து சீடனை பரிச்சை பண்ணுவார். அன்னைக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன், உபமன்யோட கதை ஞாபகம் வச்சுருக்கீங்களா? உபமன்யு குருக்குள்ள படிச்சுட்டு இருக்காரு, தௌமிய ரிஷியோட குருக்குள்ள பிரம்மச்சாரி. குரு ஒரு நாள் என்ன பண்ணாரு? போய் பிக்ஷை எடுத்து வர சொன்னார். குருவுக்காக போய் பிக்ஷை எடுத்து வரணும். அன்னைக்கு வந்து குரு சாப்பிட சொல்ல மறந்துட்டானா அன்னைக்கு விரதம் தான். நம்ம வந்து குரு சாப்பிட்டா என்ன, நம்ம சாப்பிடலாம் பண்ண முடியாது. குரு அப்புறம் சாப்பிடுவாரு, நான் முதல்ல அன்னைக்கு பசிக்கிறது தட்டில் போட்டு சாப்பிட்றேன் அப்படிலாம் பண்ண முடியாது. குருக்குள் சிஸ்டம் என்னன்னா அப்படி தப்ப வாழ்க்கை. குரு வந்து பிரசாதம் போய் பிக்ஷை எடுத்து வரணும், குரு சாப்பிட சொன்னதான் சாப்பிடணும். தௌமிய ரிஷி என்ன பண்ணாரு? அவர் சாப்பிட சொல்லவே இல்லை. அதனால் இன்னைக்கு விரதம். அடுத்த நாள் பார்த்தா ரொம்ப
விரதம் இருந்த மாதிரி தெரியல. உபமன்யு பார்க்குறாரு, அடுத்த நாள் குரு பார்க்குறாரு, அவர் விரதம் இருந்த மாதிரியே தெரியல. என்னடா அது, இவர் விரதம் இருந்த மாதிரியே தெரியலையே. ஏய் உபமன்யு, நான் உன்னை நேற்று சாப்பிட சொல்லலையே, நீ எப்படி சாப்பிட்ட, என்ன சாப்பிட்ட? நீங்கள் நான் உங்களுக்கு போய் பிக்ஷை எடுத்து வந்து கொடுத்தேன்னா நீங்கள் என்ன சாப்பிட சொல்ல மறந்துட்டீங்களா? சாப்பிட சொல்லியா? நான் 2வது போய் பிக்ஷை எடுத்தேன். நோ நோ நோ, 2வது போய் பிக்ஷை எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பிக்ஷை எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பிக்ஷை எடுத்துட்டு வரணும், 2வது போகக்கூடாதுன்ட்டார். அப்போ 2வது நாள் என்னாச்சு, ஒரு தடவை பிக்ஷை எடுத்து வந்தார், குருகிட்ட கொடுத்துட்டாரு, குரு சாப்பிட சொல்லலை, அன்றைக்கும் சாப்பிட சொல்லலை. அடுத்த நாள் பார்த்தா உபமன்யு எனர்ஜியாக இருக்காரு. அப்போ கேட்டார், என்ன உபமன்யு, நீ என்ன சாப்பிட்ட, இப்படி ஆரோக்கியமாக இருக்கே? அப்போ சொன்னார், நீ 2வது பிக்ஷை எடுக்க போனியா? இல்லை குரு மகாராஜ், நேற்று நீங்கள் சொன்னீங்க ஒரு தடவை தான் போகணுன்னு, நான் போகல. அப்போ என்ன சாப்பிட்ட நீ? நான் கோஷாலையில் போய் பால் குடித்தேன்னு. கோஷாலையில் போய் பசுவுடைய மடியில் பால் குடித்தேன். நோ நோ நோ, அந்த பால் நீ குடிக்கூடாது, அது கண்ணு குட்டிக்கின்னு. பசுவோடைய மடியிலேருந்து நீ பால் குடிக்கூடாது, அது கண்ணு குட்டிக்கு. சரி, 3வது நாள் வந்தது, அன்னைக்கு குரு சாப்பிட சொல்லலை. அப்போ கேட்குறாரு, அவர் பார்த்தா அன்னைக்கு எனர்ஜியாக இருக்காரு. எப்படி இன்னைக்கு உற்சாகமாக இருக்க, என்ன சாப்பிட்ட நீ பிச்சை எடுக்க போனியா? நோ குரு மகாராஜ், நீங்கள் போகக்கூடாதுன்றீங்க. சரி, கோஷாலை போய் பால் குடிச்சியா? பசுவோடைய மடியில் பால் கறந்தியா? இல்லை இல்லை. அப்புறம் எப்படி அந்த பசுவோடைய மடியிலேருந்து பால் வந்து அதை கண்ணுக்குட்டி குடிச்சு, அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி வாயிலிருந்து மீதியான பாலை நான் குடித்தேன். கண்ணுக்குட்டி பால் குடிக்கும்போது சைடில் ஒழுகும், அப்படி நுரையெல்லாம் தள்ளும், அதை இவர் சாப்பிடுவார். நம்மளா இருந்தோம் குருகுலத்தை விட்டு ஓடிடும், ஆசிரமத்தை ஓடிடுவோம். குருவாவது பசி வந்தால் 10 பறந்துடும், குருவாவது சீடராகுது. ஆசிரமமே ஆட்டா ஐயா சாமின்னு ஒரு கும்பிடு போட்டு ஓடிடும். அந்த திசைக்கே வரமாட்டான், அந்த பக்கமே வரமாட்டோம். அப்போ சொன்னார் குரு வந்து, நீ அப்படி சாப்பிடக்கூடாது, கண்ணுக்குட்டியோடைய வாயிலேருந்து பாலை நீ எப்படி விடலாம், அது உனக்கு அது தர்மம் கிடையாது, அது நீ சாப்பிடக்கூடாது. இப்படி 4 நாளாக சாப்பிடல. 5வது நாள் வந்து பார்க்குறாரு, உபமன்யு ரொம்ப டயர்டாக இருக்காரு. ஆனால் கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்க்கிறதுக்கு போயிருந்தார். இப்போ வந்து 5 நாளாக குரு சாப்பிட சொல்லலை. இப்போ 5வது நாள் என்னாச்சு, கண்ணுக்குட்டியோட வாயிலேருந்து வர பாலையும் சாப்பிட முடியாது. இப்போ மேய்ச்சல் நிலத்தில் போய் பசி, பயங்கரமான பசி, நல்ல வெயில் வேற. என்னாச்சு, ஒரு இலை ஏதோ பறித்து சாப்பிட்டு அது கண்ணு போயிடுச்சு. ஏதோ இலை கீரையை சாப்பிட்டு கண்ணு போய் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருவார். அப்படி கிணத்துல விழுந்தோடனே குரு தேடிட்டு வர்றார் உபமன்யுவை. குரு தேடிட்டு வந்து அது கிணத்துக்குள்ளே விழுந்திருக்காரு. என்ன சீடனுக்கு என்ன ஆச்சு, நான் ரொம்ப பரீட்சை பண்ணிட்டேன், ரொம்ப பரீட்சை பண்ணி இவர் கிணத்துல விழுந்துட்டார். அப்போ தோமியர் தேடி வந்து அவர் கிணத்துக்குள்ளே இருக்காரு, கண்ணு வேறு தெரியல. உபமன்யு என்னாச்சு உனக்கு? அது குரு மகாராஜ், நான் உங்களுக்கு அபராதம் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு அபராதம் பண்ணிட்டேன், உங்களை கேட்காம ஒரு கீரையை சாப்பிட்டேன், என் கண்ணு போயிடுத்துனார், என் அபராதத்துக்கு தண்டனை கிடைச்சிருது. ஐயோ அப்படிலாம் சொல்லாத, நான் உன்னை பரீட்சை பண்ணேன், நீ என் மேலே எவ்வளோ பக்தி, குரு பக்தி எவ்வளோ இருக்கு உனக்கு, நீ வந்து அஸ்வினி குமார்கிட்ட பிரார்த்தனை பண்ணு. அஸ்வினி குமார் வந்து தேவலோக வைத்தியர்கள், டெமிகாடோடைய டாக்டர் அஸ்வினி குமார். ஸோ அவர் என்ன சொன்னாங்க, குரு சொன்னார், நீ அஸ்வினி குமார்கிட்ட ப்ரேயர் பண்ணி அவனுக்கு மருந்து கொடுப்பாங்க. அப்போ என்னாச்சு, இவங்க பிரார்த்தனை பண்ணாங்க. அஸ்வினி குமார்கிட்ட தோமியர் பிரார்த்தனை பண்ண, அஸ்வினி குமார் வந்தாங்க, மருந்து கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. என் குரு சொன்னால் தான் சாப்பிடுவேன், என் குரு சொல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன். அப்போ எவ்வளோ குரு பக்தி. எப்போ எதுக்கு இந்த கதை இப்போ சொன்னோம்? அன்னைக்கு வந்து குருக்குள்ள அப்படி குருக்குள்ள படிக்கணும், தப வாழ்க்கை. அது ராஜாவுடைய பையனாக இருந்தாலும் சரி, அது பிராமணனுடைய யாருடைய பையனாக இருந்தாலும் சரி, குருக்குள்ள போய் படித்தா அது தப வாழ்க்கை. அப்போது இந்த தக்ஷன் என்ன பண்ணார், 1000 குழந்தைகளை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள தபம் செய்யறதுக்காக காட்டுக்கு அமிச்சார். அங்கே நாரத முனிவர் என்ன பண்ணுவார், இந்த 1000 குழந்தைகளுக்கு பிரச்சாரம் பண்ணார், நீங்கள் ஏன் வந்து இல்லற வாழ்க்கையில் போகணும், நீங்கள் இல்லற வாழ்க்கையில் போகாதீங்க, நீங்கள் பிரம்மச்சரியா இருங்க, பிரம்மச்சரியா இருந்து பகவானுக்கு பக்தி பண்ணுங்க, பக்தி தான் உயர்ந்த தர்மம், பகவானை சன்னடினும், பகவானுக்கு சேவை பண்ணணும் 1000 குழந்தைகளுக்கு சொல்லி அவங்க 1000 பேருமே வீட்டுக்கு திரும்ப போகவே இல்லை. ஒரு பிரம்மச்சரியாக்களால அவங்க வீட்டில் சண்டைக்கு வந்துடுவாங்க. நாரத முனிவர் 1000 பேர் பிரம்மச்சரி ஆகிட்டார் ஒரே அட்ட டைமில், ஒரு ஷாட்டில். 1000 பேர் திரும்ப போகவே இல்லை. அங்கே யார் உட்காந்துட்டு இருக்கா, பசங்க வருவாங்கன்னு பிரஜாபதி தக்ஷா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பசங்கள்லாம் வருவாங்க, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சந்தைகளை உற்பத்தி பண்ணணும். இது அவருடைய சேவையில் ஏதாவது தப்பு இருக்கா? தக்ஷன் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? தக்ஷன் வந்து 1000 குழந்தைகள் உற்பத்தி பண்ணார். எதுக்காக? அது யாருடைய சேவை? பகவான் சேவைக்காக தான். அது தப்பா? தப்பு இல்லை, சரிதானே? சரியா தப்பா?
தக்ஷன் வந்து 1000 குழந்தைகள் உற்பத்தி பண்ணது சரியா தப்பா? சரிதான். பகவான் சேவைக்காக. இப்ப நாரதர் பண்ணது சரியா தப்பா? 1000 குழந்தைகளையும் பிரம்மச்சாரியாக்கி பகவான் அனுப்பிச்சிட்டாரு. 1000 பேரும் கிருஷ்ண பக்தி பண்ணி பிரம்மச்சாரியா இருந்து வீட்டுக்கே திரும்ப போகாம பகவான் நினைச்ச உடலை விட்டு கோல வந்து அவனு போயிட்டாங்க. நாரதர் பண்ணது சரியா தப்பா? நாரதர் பண்ணது சரியா தப்பா? எப்படி சரிங்கிறீங்க? அங்க தக்ஷன் வந்து பகவான் சேவைக்காக தான் உட்கார்ந்துருக்காரு. வருஷம் சரி. அப்போ தக்ஷன் வந்து இந்த குழந்தைகளை வந்து நல்ல சந்ததி உற்பத்தி பண்றதுக்காக பகவான் சேவைக்காக தான் படிச்சிருக்காரு, உற்பத்தி பண்ணாரு. அது சரியா தப்பா? அதுதான் சில நேரங்களில் தக்ஷனும் பகவான் சேவைக்காக தான் பண்ணியிருக்காரு, நாரதரும் பகவானுடைய சேவைக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு. ஒன்று ஃபாஸ்ட்டாக நடக்குது, ஒன்று ஸ்லோவாக நடக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இவங்க இல்லற வாழ்க்கையில் வந்து இந்த 1000 பசங்க திரும்ப வந்து இல்லற வாழ்க்கையில வந்து கல்யாணம் பண்ணி கிருஷ்ண பக்தி பண்ணி கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகள் உற்பத்தி பண்ணி போகணும். இது வந்து எப்படின்னா சுற்று வழி பாதை. இங்கிருந்து சென்னை போகிறதுக்கு அரியலூர் போய் ஜெயங்கொண்டம் போய் விருத்தாச்சலம் போய் அப்புறம் பெரம்பலூர் சென்னை போகிறது. நாரதர் பண்ணது டைரக்ட் ரூட்டு. ரெண்டு பாதையிலையும் கிருஷ்ணாட்ட போயிடலாம், 2 பாதையிலுமே சென்னைக்கு போயிடலாம். இப்போ திருச்சியிலேருந்து இல்லை பெரம்பலூர் வந்து சென்னை போகணும், நேரடியாக இங்கிருந்து திருச்சி பெரம்பலூர் விழுப்புரம் சென்னை, இது டைரக்ட் ரூட்டு. இப்படி ரோட்டில் போகலாம். எப்படி திருச்சியிலேருந்து அரியலூர் ஜெயங்கொண்டம் விருத்தாச்சலம் அப்புறம் அப்படி போய் சென்னை போகணும், அப்படி போகலாம். ரெண்டுமே சென்னைக்கு போய் சேரலாம். ஒன்று சுலபமான பாதை, இன்னொன்று கொஞ்சம் கஷ்டமான பாதை. இப்போ இந்த பசங்க ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தாங்க, அதனால் சுலபமான பாதையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த பசங்க ரொம்ப புத்திசாலியாக இருந்ததுனால சுலபமான பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. தக்ஷன் பார்த்தாரு, காரணம் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த 1000 பசங்க போனவங்களை காணுமே, என்ன ஆனாங்க? நாரதனுடைய அனுகிரகத்தினால அவங்க பகவான்கிட்ட போயிட்டாங்க. திரும்பி 1000 பசங்களை உற்பத்தி பண்ணாரு. திரும்பியும் 1000 பசங்க. இந்த 1000 பசங்க காட்டுக்கு போய் நாரதரை சந்திச்சாங்க. அப்ப நாரதர் என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலி நினைக்கிற உங்க அண்ணன்களை ஃபாலோ பண்ணணும்னு. நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்க அப்படின்னா நீங்க உங்க அண்ணன்களுடைய வழியை ஃபாலோ பண்ண. அவங்க அண்ணன்ல என்னன்னாங்க? பிரம்மச்சரியா இருந்து அப்படி பகவான்கிட்ட போயிட்டாங்க. இவங்களும் திரும்ப வீட்டுக்கு போவே இல்லை. இப்போ தக்ஷனுக்கு கோவம் வந்துருச்சு. நாரதர் வந்து என்னுடைய சேவையை தடுக்கிறாரு. நான் வந்து நல்ல சந்ததியை உற்பத்தி பண்ணணும்னு நல்ல பசங்களை உற்பத்தி பண்ணா நாரதர் பிரச்சாரம் பண்ணி அவங்க பகவான் அனுப்பிச்சு விட்டுறாரு. கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து சபிக்கிறார். நாரதர் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார். நாரதர் வந்து அவருக்கு வீடோ அரண்மனையோ அவருக்கு ஊர் பேரே கிடையாது, அவர் ஊரே கிடையாது. நீங்க நாரத முனிவருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்திரன் எங்க இருப்பாரு? இந்திரன் இந்திரலோகம் சொர்க்கத்தில் இருப்பாரு. சூரியன் சூரிய மண்டலத்துல, சந்திரன் சந்திரன். நாரதர் அவருக்கு இடமே இல்லையே. ஏன் இடம் இல்ல? தக்ஷன் சபிச்சிட்டாரு. இவர் எங்கேயுமே தங்க மாட்டார். இவர் அப்படியே பரதேசியா சுத்திட்டே தான் இருக்கும். இவருக்கு ஒரு இடமே கிடையாது அப்படின்னு சபிச்சுட்டு இந்த தடவை என்ன பண்ணாரு? பசங்களை உற்பத்தி பண்றதுல பொன் குழந்தைகளை உற்பத்தி பண்ணாரு. பெண் குழந்தைகளை வந்து சன்னியாசி ஆக்க முடியாது. அதனால இந்த முறை தக்ஷன் என்ன பண்ணாரு? பெண் குழந்தைகளை உற்பத்தி பண்ணாரு. இப்போ தக்ஷன் வந்து நாரதரை சபிச்சது சரியா தப்பா? தக்ஷன் நாரதரை சபித்தது சரியா தப்பா? சரியா? எப்படி? அதாவது நாரதர் என்ன பண்ணார்? இந்த சாபத்தை வரமாக பெற்றுக்கொண்டார். இப்போ நாரதர் ஒரு இடத்துல தங்கி இருந்தாருன்னா எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. எல்லாருக்கும் ஒரு கருணை கிடைச்சிருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நாரதர் எங்கேயுமே போகக்கூடாது, அவர் சொர்க்கத்திலே இருக்கணும்னா சொர்க்கத்துல மட்டும்தான் இருந்திருப்பாரு. இப்போ நாரதர் எங்கேயுமே தங்கக்கூடாதா? நல்லதா போச்சு, நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். அவரு எங்கனாலும் போவார். நாரதர் யாருமே அவர் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் எங்கனாலும் போவாரு, யாரை வேணாலும் பார்ப்பாரு. அவர் யாரெல்லாம் நாரதர் தரிசனம் பண்றாங்களோ, நாரத முனிவரை யாரெல்லாம் தரிசனம் பண்றாங்களோ, தரிசனம் பண்றவங்களே டிவோட் பக்தர் ஆயிடுவாங்க. அவர் பேசலாம் வேண்டாம், நம்மள மாதிரி உயிர் கொடுத்தெல்லாம் பேச வேண்டாம். நாரதருடைய உடம்புல இருந்து இப்ப காற்று வீசுது இல்ல,
இந்த காற்று நாரதர் உடம்புல பட்டு நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம சுத்த பக்தர் ஆயிடும். நாரதருடைய உடம்புல இருக்கிற காற்று வந்து ஒரு வீசுற காற்று, அதுக்கு ஸ்பர்ஷம்னு பேர். காற்றை வந்து பார்க்க முடியாது, ஸ்பர்ஷம் உணரலாம், ஸ்பர்ஷம். அப்ப நாரத முனிவர் மேல இருக்கிற காற்றுடைய ஸ்பர்ஷம் நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம சுத்த பக்தர். அப்ப அவரு அப்புறம் பேசுறது, அவர் பார்க்கறத பத்தி என்ன சொல்றது? நாரத முனிவருடைய உடல்ந்து வந்த காற்று என் மேல பட்டாலே நான் சுத்தமாயிருவேன்னா, அப்ப அவரை பார்க்கறத பத்தியோ அவர்கிட்ட பேசுறத பத்தியோ அவருடைய சீடரா இருக்கிறதோ அதை பத்தியில என்ன சொல்றது? அவரோட வேல்யூ என்ன? நாரதோட வேல்யூ. அப்பேற்பட்ட பக்தர். அவர் என்ன சொல்றாரு பிரபுபாத பொருளுரையில? பகவானுக்கு நிகராகன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? அதாவது நாரதுடைய சுதந்திரம் இருக்கு இல்லையா, பகவானுடைய சுதந்திரத்துக்கு ஒப்பானதாகும். பகவானை யாரும் தடுத்து நிறுத்த முடியுமா? அது மாதிரி நாரதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எப்படி நாரத முனிவர், நீங்க பாத்தீங்கன்னா பாகவதத்துல ஏறக்குறைய 90% பக்தர்கள் நாரதுடைய சீடராக தான் இருப்பாங்க. நாரதுடைய அனுகிரகம் பெற்றவங்க யாரெல்லாம்? ஒரு லிஸ்டே போடலாம். நமக்கு நினைவு கெட்ட வரைக்கும் சொல்லலாம். நினைவு கெட்டாத எவ்வளவு இருக்காங்க. பிரகலாதர், 7ஆம் ஸ்கந்தத்துல பிரகலாதர், வால்மீகி, மிருகாரி, துருவா, பிராசினா பர்கிசர், அப்புறம் இவ்வளவுதானா? மிருகாரி, அப்புறம் வால்மீகி, துருவா, பிராசினா பர்கிசர், வியாசர், அப்புறம் யுதிஷ்டிர பாண்டவர்கள் நாரதுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்க பாண்டவர்கள். அப்புறம் பிரியவர்த மகாராஜ், பிரியவர்தர், சித்திரகேது, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நீண்டே போகும் நாரதுடைய அனுகிரகம் பெற்றவங்க. சரியா? அதனால நாரதர் வந்து ஒரு சாதாரண நபர் அல்ல. அவரு எந்த விதத்திலும் பகவான் இருக்கிற குணங்கள் நாரதர்கிட்ட இருக்கு. அந்த குணங்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சவர் இல்லை. ஸோ எப்படி நாரதுடைய மகிமையை சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி நாரத முனிவர் வந்து வியாசருக்கு அறிவுரை சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போறார். சரஸ்வதி நதிக்கரையில பத்ரி ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு போறார். ஸோ நாரதுடைய சுதந்திரம் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான சுதந்திரம். ஏன்னா அவர் பகவானுடைய தூய பக்தராக இருக்கிறதுனால அவர் தன் சுதந்திரத்தை சரியா பயன்படுத்திக்கிறார். நம்மள என்ன பண்றோம்? நம்ம சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணனால கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த ஜட உலகத்துல இங்க பிரபுபாத் ஸ்டார்டிங்லேயே சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். ஒவ்வொரு ஜீவராசியும் முழு சுதந்திரத்தை தேடி அலைகிட்டோம். நீங்க எல்லாருமே ஃப்ரீடமா சுதந்திரமா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் ஏன் அப்படி நினைக்கிறாங்க? இது நம்மளோட இயல்பு. இங்க வந்து ஜீவாத்மாவுடைய நேச்சர் என்னன்னா சுதந்திரமா இருக்கணும்னு. மேலும் இந்த சுதந்திரத்தை பகவானின் பக்தி தொண்டர்கள் மட்டுமே அடைய முடியும். கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செஞ்சாலும் அது சுதந்திரம், இல்லாட்டி அது சுதந்திரமே கிடையாது. அது பேரளவான சுதந்திரம் தான். ஏன்னா இங்க யாராவது யாருக்கா அடிமையாக இருக்கும். மொத்தத்தில் சொல்ல போனா மாயைக்கு அடிமையா இருக்கும். அப்ப மாயினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க எப்படி சுதந்திரமா இருக்கும் சொல்லுங்க? மாயினுடைய கட்டுப்பாட்டில். மாயை எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது? ஜட உலகத்துல நம்ம எல்லாம் மாயோடைய கட்டுப்பாட்டில் இருக்கோம். ஆசை எதனால வருது? நான்கிறதுக்கா வருது. அந்த உடல்கிற என்ன ஏன் வருது? சரி, அது ஏன் வருது? இருங்க, ஒருத்தர சொல்லுங்க. அதையே வந்து அனுபவிக்கிற ஆசை ஏன் வந்தது? ஏன் இந்த மாதிரிலாம் தோணுது? ஏன் அறியாமை வந்தது? ஏன் பகவானை மறந்தோம்? ஏன் மறதி வந்தது? இங்க ஆன்லைன்ல ஏதோ சொன்னாங்களே, கலியின் பகவான் மேலேயே பொறாமை வருது. கலியுகத்தோட தாக்கத்துக்கு ஏன் நம்ம ஆளாகிறோம்? நீ பாயிண்ட்டுக்கே வரல. எதனால ஜீவாத்மா மாயை கட்டுப்பட்டிருக்கா? மாயை எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது? அந்த எண்ணம் ஏன் வருது? எல்லாரையும் அடக்கி ஆளும் எண்ணம் ஏன் வருது? இல்ல இல்ல இல்ல, கர்மா கிடையாது, பின்ன பகுதிகளால கிடையாது. ஏன் ஜீவாத்மா மாயினால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கான்? ஏன் இங்க நம்ம
ஏன் நாம சுதந்திரமானவங்க இல்ல? மாயை நம்மளை எப்படி கட்டுப்படுத்துது? ஏன் பகவான் மறந்துருக்கோம்? அந்த மெயின் பாயிண்ட்டுக்கே வரலையே. அது ஜீவாத்மனை 4 குறை. ஜீவாத்மாவை நம்ம எப்படி மாயால கட்டுப்பட்டிருக்கோம்? எப்படி மாயை நம்மளை கட்டுப்படுத்திருக்கோம்? சரி, ஆசை ஏன் வந்தது? ஆசை எப்படி வருது? எதனால ஆசை வருது? பார்க்கலாம் யார் கரெக்டா சொல்றீங்க. ஏன் பகவான் உணராம இருக்கோம்? ஏன் பகவான் மறந்து? சரி, ஆனந்தம் வேணுங்கிற எண்ணம், சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணம் ஏன் வருது? ஓகே, ஆத்மாவுடைய சொல் ஆனந்தமா இருக்கிறது. ஆனா ஏன் இந்த ஜட உலகத்துல நம்மளால ஆனந்தமா இருக்க முடியல? சரி, இந்த பிளேஸ் உண்மை இல்ல, இந்த நம்முடைய பிளேஸ் இல்ல. ஆனா ஏங்க நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல? அப்ப எது நம்மளை கட்டுப்படுத்துது? ஏன் புலன்கள் அடக்கலாம் போச்சு? என்னது? ஒரு பாயிண்ட் தான். ஓகே, அதெல்லாம் டிவோட்டியா இருக்கிறவங்க வேற. நான் கேட்குற கேள்வி என்ன, இந்த ஜட உலகத்துல நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம மாயினால கட்டுப்படுத்தப்படுறோம். மாயை எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது? இல்ல இல்ல, மாயை எப்படி நம்மளை அதுதான் மாயை பகவானுடைய சக்தி. மாயை எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது? ஏன் பகவான் சட்டையாம இருக்கோம்? இல்ல, இன்னும் ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம், யார் சொல்றீங்க? ஏன் அந்த எண்ணம் வருது? நான் தான் எஜமான அனுபவி. மாயை எப்பவுமே எப்படி 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 மாயை எப்படி நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கு? சரி, இருக்க 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 ஹரே கிருஷ்ணா. இப்ப யாரோ சொன்னாங்களே, எஸ், ஜடையர்க்கின் முக்குணங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறோம். நீங்க சொன்ன எல்லாமே இந்த 3 குணம் தான். நான் கிருஷ்ணரை மறந்துருக்கிறது அறியாமைய ஜடையர்க்கு முக்குணத்தினால. அப்போ சத்த ரஜஸ் தமஸ் அறியாமை குணம். அப்போ கிருஷ்ணரை மறந்துருக்கிறது அறியாமை குணம். நான் தான் நினைக்கிறது ரஜோ குணம். அப்போ மாயை நம்மளை எப்படி கட்டுப்படுத்துது? பிரகிருதியை கிரியமானானி உனை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாரி வந்தது. தைவியேஷா குணமயி எங்க போச்சு இதெல்லாம்? தைவியேஷா குணமயி. அப்ப மாயை எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது? முக்குணங்களால கட்டுப்படுத்து. அப்ப ஏன் பக்தி செய்யணும்? நம்ம முக்குணத்துக்கு வெளியில வரணும். திரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா. அர்ஜுனா, நீ முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவனா வரணும். ஸோ நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்றது, பாகவதம் படிக்கிறது, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், பாகவதம், பக்தி தொண்டு, பகவான், குரு, ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள், பாகவதர்கள், இவங்க எல்லாம் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. பகவான் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், பாகவதம் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது, பாகவதர்கள் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க, பக்தி தொண்டு முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது, ஹரிநாம முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால நம்ம பக்தி தொண்டு செய்யணும். அதனால இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. இந்த 3 குணத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம சுதந்திரமானவங்களே கிடையாது. ஏன்? இந்த குணத்துல ஏதோ ஒரு நம்ம மேல ஆதிக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோம்பேறித்தனம்னா தமோ குணம் அதிகமாயிடுச்சு, முட்டாள்தனம் ரஜகுணம் அதிகமாயிடுச்சு. ஸோ இப்படி இந்த 3 குணம் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துது. இந்த குணத்தினால கட்டுண்ட நிலையில இருக்கேன், அதுதான் கட்டுண்ட ஆத்மா. இந்த குணத்தினால பந்தப்பட்டிருக்கேன், அதனாலதான் பந்தப்பட்ட ஆத்மா. அப்ப இந்த கட்டுண்ட நிலையில இருந்தும் பந்தப்பட்டிலிருந்து நம்ம விடுதலை அடையாத வரைக்கும் அது சுதந்திரமே இல்லை. புரிஞ்சுதான்? அவ்வளவுதான். உண்மையான சுதந்திரம்னா 1947 இல்லை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கேன் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கியாச்சு 1947. நோ, தட் இஸ் நாட் ரியல் ஃப்ரீடம். ரியல் ஃப்ரீடம், உண்மையான சுதந்திரம் என்னன்னா இந்த 3 குணத்துக்கு விடுபடுறது தான். யார் ஒருத்தர் ஏன் 1947 உண்மையான சுதந்திரம் இல்லைன்னா அது நான் இந்தியன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது எதனால? இது ஏன் நாடு. ஏன் நாடு? ஏன்? இது அகங்காரம்.
இது ஏன் நாடு, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இதெல்லாம் பொய்யங்காரம். இந்த பொய்யங்கிற அதனால முக்குணத்தினால. அப்போ இந்த 3 குணத்துக்கு அப்பால் பட்ட நிலையில பார்க்கும்போது ஆத்மா எந்த நாட்டையும் சேர்ந்தது கிடையாது, எந்த மதத்தையும் சேர்ந்தது கிடையாது, எந்த இடத்தையும் சேர்ந்தது கிடையாது. ஆத்மா கிறிஸ்துவுடையது. ஆத்மா இயல்பாகவே ஆனந்தமா இருக்க வேண்டியது. ஆனா ஆத்மா இந்த உடலோடு நினைச்சுக்கிறதுனால, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் மதத்தை பத்தி இப்படி பேசுறாங்க, என் நாட்டை பத்தி இப்படி சொல்றாங்க, இதெல்லாம் வருது. ஸோ அட்டாச்மெண்ட் அங்கதான் வருது. எப்போ நான் எனதுங்கிற வருதோ அப்போ அட்டாச்மெண்ட் வருது. அது கோபமா மாறுது, ஆசை, இதெல்லாம் அடுத்தடுத்து வருது. இது எதனால? இந்த முக்குரம் தான் காரணம். முக்குரத்திலிருந்து வெளியில வரும். அப்போ நாரதரை மாதிரி பக்தருக்கு சேவை பண்ணணும். நான் எங்கேயும் போய் நாரதர் மாதிரி பக்தரை தேடுறது? அப்போ எப்படி என்ன பண்ணணும்? நாரதர் மாதிரி பக்தரை காண்பது அரிது. அப்போ கலியுகத்தில் நாரதர் மாதிரி பக்தர்னா பிரபுபாதர் தான். அப்புறம் குருமார்கள், குருமார்கள் இருக்காங்க. அவங்க தான் நாரதருடைய அடிச்சுவட்டை பின்பற்றோம். பிரபுபா கடைசியில் எழுதினார். கடைசியில் என்ன எழுதியிருக்காரு? நாரதரின் அடிச்சுவடை பின்பற்றும் பகவான் உண்மையான பக்தரின் நோக்கமும் அது. என்னது அது? நாரத முனிவர் எல்லா இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார். அவர்களை திரும்பவும் பகவானிடம் அழைத்து செல்வதுதான் அவரது நோக்கமாகும். அப்ப என்ன பண்ணார்? பிரபுபாவுடைய நோக்கம் என்னது? பிரபுபார் ஏன் உலகம் முழுவதும் சுற்றி பண்ண? பிரபுபார் ஏன் வெளிநாடு சுற்றுப்பயணம் டூருக்கு சுத்தி பார்க்க போனாரு? பிரபுபார் நான் அமெரிக்கா போனதே இல்லை, போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். நான் ஜப்பான் போனதே இல்லை, நான் ஆஸ்திரேலியா போனது சுத்தி பார்க்க போனாரு. இன்னும் பிரபுபார் சுத்தி பார்க்க போல, அங்க புத்தி இல்லாதவங்களுக்கு புத்தி கொடுக்கறதுக்காக போனார். ரைட்டா? ஸோ பிரபுபார் உலகம் முழு சுற்றி வாய்ந்தது எதுக்காக? நாரதர் மாதிரி. நீங்க எங்க படிச்சு பாருங்க, பிரபுபாரோட லீலாமிர்தத்துல பிரபுபார் ஏதோ ஒரு கோயில தங்கி இருந்தாரு சொல்லுங்க பாருங்க. நாரதருக்கு பிரபுபாருக்கு என்ன வித்தியாசம்? நாரத முனிவருக்கு பிரபுபாருக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசமே இல்ல. நாரதர் உலகெல்லாம் சுத்தினாரு, பிரபுபார் இந்த உலகத்துக்குள்ளே சுத்தினார். நாரத முனிவர் 3 உலகம் சுத்தினாரு, பிரபுபார் இந்த உலகத்தில் 7 கண்டம் சுத்தினார். அவ்வளவுதான் வித்தியாசம். நாரதர் எங்கெல்லாம் போனாரோ, நாரத முனிவர் எல்லா கிரகங்களுக்குள்ளேயும் போனாரு. பிரபுபார் என்ன பண்ணாரு? இந்த கிரகம் அவருக்கு கொடுத்த சேவை. பிரபுபார் சைத்தன்யாவுக்கு கொடுத்த சேவை இந்த பூமியில இருக்கிற ஜீவன்களை கடத்தேங்க. இப்ப பிரபுபார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப பிரபுபார் வேற கிரகத்துல கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பிசினஸே அதுதான். பிரபுபார் பொருளுரையில எங்க பகவத்கீதையோட இன்ட்ரோடக்ஷன்ல, பகவத்கீதை அறிமுகத்துல பிரபுபார் என்ன சொல்றாரு? என்னுடைய ஒரே நோக்கம் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றது. நோக்கமே இதுதான் பிசினஸ்ங்கிறது. அப்போ நாரதருடைய அடிச்சுவது. ஏன்னா நாரதர் யாரு? இல்ல, நம்முடைய பூர்வாச்சாரி, இந்த சம்பிரதாய பூர்வாச்சாரி, பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்ப இந்த சம்பிரதாயத்துடைய பூர்வாச்சாரி நாரதர். ஏன் நாரதர் சம்பிரதாயத்தின் பூர்வாச்சாரியர்? கிருஷ்ணாட்டிருந்து பிரம்மா வேதஞானம் பெற்றுக்கொண்டார், பிரம்மாட்டிருந்து நாரதர், நாரதத்திலிருந்து வியாசர், இப்படி பிரபுபாதர். பிரபுபார் இந்த சீடப்பரம்புல வராரு. அப்ப நாரத முனிவர் எவ்வாறு உலகெல்லாம் சுற்றுப்பயணம், நாரத முனிவர் எப்படி 3 உலகம் சுற்றுப்பயணம் செஞ்சு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணாரோ, பிரபுபாதர் இந்த உலகத்துக்குள்ளேயே பண்ணார். செய்தோம் அப்படி போதனைகளை பிரபுபாதர் கொடுத்த சேவை என்னது? இங்க 7 கண்டம் சுத்தி பிரபுபாதர் சேவை பண்ணார். இப்ப பிரபுபாதர் வேற கண்டத்துக்கு போயிட்டார். ஸோ இப்படி பிரபுபாதருக்கு நாரதருக்கு வித்தியாசமே கிடையாது. கலியுகத்து நாரதர் பிரபுபாதர் என்ன பண்ணாரு? நாரதர் மாதிரி உலகெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி எல்லாரும் கிருஷ்ண பக்தி கொடுத்தாரு. அப்போ இதான் முந்தைய ஆச்சாரிய அடிச்சு வட்டி பின்பற்று. பிரபுபாதர் ஒரு இடத்துலையும் தங்கலை. ஒரு தடவை பிரபுபாட்ட கேட்டாங்க, இந்த சாப்டர் பேசும்போது பிரபுபாதர் சொன்னாரு, நாரத முனிக்கு சாபம் வச்சு கிடைத்த மாதிரி நான் நிறைய சீடர்களை சன்னியாசியை உருவாக்குன்னு அவங்க பெற்றோர்னு சமைச்சிருப்பாங்க, அதான் நான் ஒரு இடத்துல தங்கலை. அவர் டிராவல் பண்ணிட்டே இருந்தேன். பிரபுபாதர் ஒரு இடத்துல தங்கினது, சுற்றுப்பயணம் பண்ணிட்டே இருந்தேன். அது போல ஒரு சீடர்களும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க சுற்றி வர்றது எதுக்காக? சும்மா டூர் போய் சைட் சீயிங் இந்த ஊரை பார்க்கறதுக்காக இல்லை, அந்த ஊரில் இருக்கிற மக்களை திருத்துறதுக்காக. நம்மளாம் டூர் போனால் இங்கே எப்படி இருக்கும் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்க போவோம். மலேசியாவில் என்ன ஸ்பெஷலு, சிங்கப்பூரில் என்ன ஸ்பெஷலு, அமெரிக்காவில் என்ன? நோ, பிரபுபாவுடைய விஷன் வேற, நம்ம விஷன் வேற. ஸோ பிரபுபா எதுக்காக அமெரிக்கா போனாரு? அங்கே சுற்றி பார்க்கறதுக்காக போகல, அங்கே இருக்கிறவங்க சுத்தப்படுத்துறதுக்காக போனார். நம்ம அமெரிக்கா போகிறது சுற்றி பார்க்கறதுக்கு, பிரபுபார் அமெரிக்கா போனது அங்கே இருக்கிறவங்க சுத்தப்படுத்துறதுக்கு. சுற்றி பார்க்கறதுக்கும் சுத்தப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்லோகா. இந்த 2 ஸ்லோகத்திலே நாரதருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றவங்க அவங்களும் பகவானுடைய பக்தராக. மகாஜனோ என கத சம்பந்தா, யார் ஒருத்தர் நாரதருடைய அடிச்சுவட்டை பின்பற்றாங்க அவங்களும் சுத்த பக்தராகும். இப்போ நாரதருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறது பிரபுபாதா, பிரபுபாடைய அடிச்சுவட்டை பின்பற்றினா
நாம சுத்தம். ஹரே கிருஷ்ண. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத்.